Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருப்பு உளுந்து வச்சு இட்லி மிளகாய் பொடி எப்படி காரசாரமா சூப்பரா அரைக்கலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து 1 கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்துர்க்கேன். அதே கப்ல ஒரு 1/4 கப் அளவு கடலை பருப்பு எடுத்துர்க்கேன். இப்போ வந்து காஞ்ச மிளகாய் வந்து உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் வந்து 10 காஞ்ச மிளகாய் போட்டுருக்கேன். நல்லா காரமா சாப்பிடுறவங்களா இருந்தா ஒரு 15 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இது நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கணும். நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த மிளகாய் பொடி சூப்பராக நல்ல வாசனையாக நமக்கு கிடைக்கும். நம்ம நார்மல் உளுந்தில் இல்லாமல் இந்த மாதிரி கருப்பு உளுந்து சேர்த்திங்கன்னா நமக்கு ஹெல்த்தியும் கூட. 2 ஸ்பூன் அளவு கருப்பு எள் ஆட் பண்ணியிருக்கேன். கருப்பு எள் வெள்ளை எள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பொடி எப்போவுமே வந்து நார்மல் ஒயிட் உளுந்தில் தான் செய்வாங்க. இந்த மாதிரி கருப்பு உளுந்தில் செய்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த பொடியை சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த உளுந்து வந்து பிளாக் கலரில் இருக்கிறதுனால செவந்துச்சா இல்லையா நமக்கு தெரியாது. வாசனையை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து கடாயை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை போட்டு நல்லா தூவி விட்டுருங்க. அது அந்த ஹீட்லேயே வந்து நமக்கு நல்ல முறுமுறுன்னு நமக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள் நல்ல முறுமுறுன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெறும் காஞ்ச மிளகாவை மட்டும் போட்டு நம்ம குறப்பாக அரைச்சிக்கலாம். மொத்தமாக எல்லாத்தையும் போட்டிங்கன்னா காஞ்ச மிளகாய் வந்து அங்கங்கே கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரையாமல் இருக்கும். அதனால் நல்லா நைஸாக அரைக்கணும்னா ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு சுற்றிடுங்க. நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அந்த மீதமுள்ள அந்த உளுந்து கடலைப்பருப்பு எள் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சொல்ல மறந்துட்டேன். அதையும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி பெருங்காயம்னா வந்து லைட்டாக ஆயில் ஊற்றி அந்த பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் தூள் பெருங்காயங்கிறதுனால லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட கருப்பு உளுந்து இட்லி பொடி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.